ஒரு காலத்திலே ஊட்டி அணைக்கு தென் வடக்கு திசையில் ஒரு மலையாள மந்திரவாதி வந்து தங்கியிருந்தான். அந்த மலையாள மந்திரவாதியுடைய நோக்கம் அருள்மிகு நாகபராசக்தி அம்மனுடைய சக்தியை பறித்து அவன் இந்த உலகத்தில் மிக சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது. எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அருள்மிகு நாகபராசக்தி அம்மனின் சக்தியை குறைப்பதற்காக கடும் பூஜைகள் செய்தான். அன்னை மருளாடிய அன்னை இந்த திசையில் இருப்பவன் எனக்கு இடையூறு செய்கின்றான், அவனை அடக்குவதற்கு சக்தியான கருப்பண்ண சுவாமியை இங்கு ஆபாகனம் செய்து பூஜை செய்யுங்கள் என்று அருள்வாக்கு உரைத்தாள். அன்னையின் அருள்வாக்குப்படியே இங்கு கோட்டை கருப்பண்ண சாமியை பிரதிஷ்டம் பண்ணி இந்த இடத்தில் வழிபாடு முதலாக பக்தர்கள் செய்தார்கள். பக்தர்கள் செய்த முதல் கொண்டு கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வமாக இந்த இடத்தில் வந்து நான் அருள் புரிய வேண்டும் என்றால் எனக்கு கிடா வெட்டி பூஜை செய்தால் உங்களுடைய கடும் துன்பத்தை விலக்கி நல்லது செய்வேன் என்று அருள்வாக்கு உரைத்தார். அதுபோல் அன்னைக்கு வரும் துன்பத்தை விலக்கி அன்னைக்கு காவல் தெய்வமாகவே நான் மாறி நிற்பேன் என்று வாக்கும் உரைத்தார். அதன்படி ஆவணி மாதம் முதல் அமாவாசை என்று அவருக்கு கிடாபலி கொடுத்து பூஜை செய்தனர். அதன் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் இந்த கருப்பண்ண சுவாமி இதே இடத்தில் சக்தி சொரூபமாக இருந்து அருள்வாய்த்து வருகிறார். அன்னைக்கு அருள்வாக்கு கொடுத்தபடியே இங்கு கோட்டை கருப்பண்ண சாமி காவல் செய்கின்றார். இந்த கருப்பண்ண சாமியை மீறி இங்கு எந்த விதமான கெடுதலும் நடக்காது. மலை போல் வருகின்ற துன்பத்தை நீக்கக்கூடிய தெய்வமாக கோட்டை கருப்பண்ண சாமி இருக்கிறார். இவருக்கு பரிபார தெய்வமாக 21 கருப்பண்ண சுவாமிகளும் அருள்மிகு பாதாள கருப்பண்ண சுவாமிகளும் இந்த திருக்கோயிலில் இருக்கிறார். மலையாள மந்திரவாதியை அடக்கியதனால் இவருக்கு பேர் கோட்டை கருப்பண்ண சுவாமியும் இவருக்கு 21 பந்திகளும் இங்கு கோயில் கொண்டுள்ளனர். 61 சேனைகள் இருப்பார்கள். இவர்கள் அருவாரூபமாக இங்கு வழிபடுகிறார். மந்திரம், தந்திரம், மாந்திரிகம், செய்வனை, தந்திர தாந்திரிக வேலைப்பாடுகளை அகற்றி நல்லது செய்யக்கூடிய கருப்பண்ண சுவாமியாக இருப்பதனால் இவரை கோட்டை கருப்பண்ண சுவாமி என்று அழைக்கின்றனர். இந்த கருப்பண்ண சுவாமியுடைய ஆலயத்தில் குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாக முடியாமல் தடைபடுபவர்கள் மற்றும் மந்திரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பேய்பிசாசுகளால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த திருக்கோயிலில் 3 நாட்கள் தங்கி இங்கு இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்து வந்தால் அவர்களின் பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்கும். கடும் பேய் தொந்தரவுகளிலிருந்து கடும் செய்வனை தொந்தரவுகளும் இருப்பவர்கள் இங்கு இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமியை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களின் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் விலகும். இங்கு இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமிக்கு உயிர் ஆபத்துகள் எதுவும் வரும்பொழுது அது கிடா வெட்டி பூஜை கொள்வதாக வேண்டிக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த ஆபத்து விலகிவிடும் என்பது இந்த கோயிலில் கண்கண்ட உண்மையாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்தில் வந்து வழிபாடு செய்து கொண்டு போகிறார்கள். மிக சக்தி வாய்ந்த கருப்பண்ண சாமியாக இருக்கும் இந்த கருப்பண்ண சாமியுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது சடைமுனியார்.